இதெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அதில் நம்மளோட ப்ராக்ரஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ் 2025ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் ஒரு கூட்டத்தோட கூட்டமாக நம்ம படிப்போம், நமக்கு ஒரு பர்சனல் அட்டென்ஷன் இருக்குமா, நம்மளோட டவுட்டை ஃப்ரீயாக கேட்க முடியுமா, இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஆன்லைன் கிளாஸில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ கிளியராக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபைல் போட்டிருக்கோம். இந்த ஃபைலில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா வேரியஸ் ரீசனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒருத்தரோட கோல் நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு சிலர் வந்து பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அவங்களோட வெட்டிங்க்கு அவங்களே ட்ரெஸ் டிசைன் பண்ணணுன்றதுனால இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிட்டுக்கு க்யூட்டாக சூப்பராக வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் லைக் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன நீட், எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன நீடில் ஜாயின் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா, அவங்க எதுக்காக ஜாயின் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடச்சிச்சான்றதையும் நாங்கள் செக் பண்ணுவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோர்ஸ் வந்து 2 months + 2 years. ஓகே, ஸோ 2 months லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 2 years வந்து மெயின் ப்ராக்டிஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ டவுட் நீங்கள் 2 years வரைக்குமே கேட்கலாம். அதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். எவ்ரிடே எல்லா நாளும் ஒரு ஸ்டூடெண்ட்டால் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா, நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்ரிடே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து பாசிபிள் கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். வை? பிகாஸ் எல்லாரோட சுச்சுவேஷனும் டெய்லி ஒரே மாதிரி இருக்காது, ஸ்மூத்தாகவே போகும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிடே ஒரு சில எமர்ஜென்சி இருக்கலாம், உடம்பு சரியாமல் இருக்கலாம், அதனால அன்றைக்கி கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அந்த ஒரு டேட் இன்னைக்கு இன்கேஸ் வந்து அவங்களால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாட்டி எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மெசேஜ் வந்து பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட், இன்றைக்கி என்னால் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸை நீங்கள் என்னைக்கு வந்து திருப்பி வந்து பார்ப்பீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம். ஸோ அவங்க அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுமே இதில் நாங்கள் என்டர் பண்ணியிருப்போம். எவ்ரி வீக் நான் இந்த ஃபைலை வந்து நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணுறப்போ எப்படி அவங்க ப்ராக்ரெஸ் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்றதை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அவங்களை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வேறு யாரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் டு எண்டிங் நான் மட்டும்தான் பார்ப்பேன். அதனால ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். அண்ட் பர்சனல் அட்டென்ஷன் டெஃபினட்டாக இருக்கும். ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்டோட லைவ் இன்ட்ராக்ஷன் வேணும், நான் எல்லாரோட பேரையுமே நான் வந்து மெமரைஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற பயம் இந்த காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் தேவையே கிடையாது. ஸோ புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோ. April 1 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ.